தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நேரலை மூலமாக, டிவி வாயிலாக இந்த நாளிலும் போதகர் குடும்பமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாத கணக்காக சபை கூடிவருதல் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு வெறுமையின் வாழ்க்கையாக அநேக விசுவாசிகளுக்கு அது தோன்றுகிறது. கர்த்தர் கிருபையாக இந்த ஊரடங்கை கர்த்தர் மாற்றும்படிக்கு ஆளுகிறவர்கள் கண்களில் தயவு கிடைக்க செய்திருக்கிறார். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டுமாய் நாம் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திருச்சபையின் மூப்பர்கள், ஜெபக்குழு தலைவர்கள், தலைவிகள், உடன் ஊழியர்கள், தேவன் எனக்கு திருச்சபையிலே தந்திருக்கிற அருமையான மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் போதகர் குடும்பமாக வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளவும் அவரை ஆராதிக்கவும் நமக்கு ஜீவன் பலன் சுகம் தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக ஜெபித்து இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெபிக்கலாமே. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. வருகிற வாரம் முதல் ஆண்டவரே இந்த ஊரடங்கு முடிவுக்கு வந்து நாங்கள் மீண்டுமாய் குடும்பமாய் ஆண்டவரே சபை கூடி வர, திருச்சபையாய் கூடி வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை வேளையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. ஆராதனை வேளையிலே பாடல்கள் மூலமாக, ஆராதனை மூலமாக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும், கர்த்தருடைய தொடுதலை உணரட்டும். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலே நீர் அவளோடு கூட இடைப்படத்தக்கதாக ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நீர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும் என்றும் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் ஆவியானவருக்கே, அவருடைய ஆளுகை செய்யும்படிக்கே அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை மூலமாக தேவ ஜனமாக, குடும்பமாக, சபையாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வழி நடத்துவீராக, வார்த்தைகளை ஆஸ்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. அருமையான மகள் ஹேனாவும் அருமையான பிள்ளைகள், பாடல் குழுவினர், இசைப்போர் யாவருமாய் சேர்ந்து உங்களை கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக உங்களை நடத்தும் போது சேர்ந்து முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிக்க உங்களை நாங்கள் அன்பாய் நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். சீக்கிரத்திலே இந்த ஆன்லைன் ஆராதனைகள்லாம் முடிவடைந்து நேரிலே நாம் சந்திக்க போகிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இப்பொழுதும் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அடைக்கலமே உம் பிள்ளை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அடைக்கலமே உம் பிள்ளை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம்
ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உம் பிள்ளை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உம் பிள்ளை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் கர்த்தர் செய்த நன்மைகளையே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். ஆமென். நம்மை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகிறவர் அவர். நம் மேலே அவருடைய கண்ணை வைத்து ஆலோசனை தருகிறவர், நம்முடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்கிறவர். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கல்லாத குழந்தைங்களை கூட்டிட்டு நடந்துட்டு இருக்கோம், ஒரு கல்லு ஸ்பீட் பிரேக்கர் எது வந்தா கூட உடனே நம்ம டக்குன்னு கையை பிடிச்சு நம்மளோட ஹோல்டுக்குள்ள கொண்டு வருவோம் பாருங்க. அத மாதிரி தான் நாம் குழியில் விழுந்து விடாதபடி, நான் வழியை விட்டு விடாதபடி நம்முடைய கரத்தை பிடித்து அனுதினம் நடத்தி எத்தனை பேரை அப்படி நடத்தி கொண்டு வருகிறார். சேர்ந்து சொல்லுவோமா, கரம் பற்றி நடத்தும் கர்த்தரினரோ, கூப்பிட்ட வேளையில் என்னை குணமாக்கின தேவன் நீர், குழியில் விழாதபடி காத்து கொண்டு நீர். சேர்ந்து சொல்லுவோமா, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. 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 குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உம் பிள்ளை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உம் பிள்ளை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். ஆமென். நம்முடைய வாழ்விலே என்றுமே ஒருவர் மாறாத, எந்த நாளிலும் என்னுடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர் ஒருவரே. எத்தனை பேரை ஒத்துக்கொள்ள முடியும்? அந்த மாறாதவர் நம்மளுக்கு அனுதினமும் மாறாதவராய் இருந்து நம்மை நடத்தி வருகிறார். சேர்ந்து பாடலாமா? மாறாதவர் மாறாதவர் மாறாதவர், எந்நாளுமே மாறாதவர். மாறாதவர் மாறாதவர் மாறாதவர், எந்நாளுமே மாறாதவர் மாறாதவர் மாறாதவர், எந்நாளுமே மாறாதவர் மாறாதவர்
மாறாதவர் மாறாதவர் மாறாதவர் என்னாலுமே மாறாதவர் 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 காரிருள் சூழ்ந்திடினும் மனிதர்கள் அகற்றிடினும் பாதைக்கு வெளிச்சமாய் என்னுடன் நடப்பதால் அன்பரை பாடிடுவே. காரிருள் சூழ்ந்திடினும் மனிதர்கள் அகற்றிடினும் பாதைக்கு வெளிச்சமாய் என்னுடன் நடப்பதால் அன்பரை பாடிடுவே. மாறாதவர் 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 என்னாலுமே மாறாதவர் 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 என்னாலுமே நீதியை வெளிச்சத்தை போ என் நியாயத்தை பட்ட பகல் போ விலங்கிட செய்வார் என்றறிந்ததினால் அன்பரை பாடிடுவே. என் நீதியை வெளிச்சத்தை போ என் நியாயத்தை பட்ட பகல் போ விலங்கிட செய்வார் என்றறிந்ததினால் அன்பரை பாடிடுவே. மாறாதவர் 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 என்னாலுமே மாறாதவர் 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 என்னாலுமே உன்னுடன் நான் செய்வது நித்திய உடன்படிக்கை என்றவர் வாக்கு பண்ணினதாலே அன்பரை பாடிடுவே. உன்னுடன் நான் செய்வது நித்திய உடன்படிக்கை என்றவர் வாக்கு பண்ணினதாலே அன்பரை பாடிடுவே. மாறாதவர் 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 என்னாலுமே மாறாதவர் 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 என்னாலுமே தாழ்வினில் மறந்திடாமல் ஆபத்தில் கைவிடாமல் ஒருபோதும் விலகாமல் என்னுடன் இருந்ததால் அன்பரை பாடிடுவே. தாழ்வினில் மறந்திடாமல் ஆபத்தில் கைவிடாமல் ஒருபோதும் விலகாமல் என்னுடன் இருப்பதால் அன்பரை பாடிடுவே. மாறாதவர் 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 என்னாலுமே மாறாதவர் 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 என்னாலும் மாறாதவர் 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 என்னாலுமே மாறாதவர் 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 என்னாலுமே மாறாதவர் 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 என்னாலுமே. ஆமென். ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அர்த்தமுள்ள நம்மை தாக்குகிற பாடல் இது, வரிகள் இது. நம்ம சபையிலேயே நிறைய சாட்சிகள் உண்டு இந்த பாடலுக்கு. என் நீதியை வெளிச்சத்தை போல் என் நியாயத்தை பட்ட பகல் போல் விளங்கிட செய்வார். ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பேரை சொல்ல விரும்பவில்லை சபையிலே. அவங்க வேலை பார்த்த இடத்துல இருந்து அவர்களை காரணங்கள் எதுவுமே இல்லாமல் பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க, பெரிய ஸ்தானத்துல அந்த இதுல இருந்தாங்க. அவங்கள அந்த வேலை செய்த ஸ்தானத்துல இருந்து வெளியே தள்ளிட்டாங்க. ஒரு காரணமும் இல்லை, சும்மா ரொம்ப சில்லி ரீசன்ஸ் சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்க. அப்போ ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க. மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே ஆச்சு. இவங்க திரும்பவும் என்னை அவங்க கூப்பிடுவாங்க. எந்த இடத்துல என்னை அநியாயமாய் என்னை நடப்பித்தார்களோ, எனக்கு காரியங்கள் செய்தார்களோ, அதே இடத்துல என் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாய
நியாயத்தை பட்ட அந்த அவங்க ஆஃபீஸை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் என்ன சொல்லி இந்த பாடலை பாடுவாங்களாம், இந்த வரிகளை பாடுவாங்களாம். என்னைக்கெல்லாம் அந்த ஆஃபீஸை டெய்லி கிராஸ் பண்ண வேண்டியது இருந்தாலும் டெய்லி இந்த பாடலை பாடுவாங்களாம். என் நீதியை வெளிச்சத்தை போல் நியாயத்தை பட்டப்போ ஒரு நாளிலே அவர்களுடைய நீதி வெளிச்சத்துக்கு வந்தது. நியாயத்தை ஆண்டவர் தேவன், நம்முடைய சர்வவல்ல ஆண்டவர் பட்ட பகலை போல விளங்க செய்தார். இன்று எந்த இடத்துல தள்ளினார்களோ, தள்ளப்பட்டார்களோ, மனிதர்களால் தள்ளப்பட்டார்களோ, அந்த இடத்துல தேவன் அவர்களை கொண்டு இருக்கிறதுலே தலைமை பொறுப்பு எதுவோ அந்த தலைமை, அதாவது அவங்களுக்கு கீழே தான் எதுவுமே, அவங்க கையாட்டினா தான் எதுவுமே நடக்கும். அந்த பொறுப்பிலே கொண்டு ஆண்டவர் உட்கார செய்து விட்டார். நம்முடைய தேவன் இப்பொழுதும் இன்றுக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப காரியங்களிலே, உங்கள் வேலை கடந்த காரியங்களிலே உங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க செய்வார். ஒன்று நாம் செய்ய வேண்டியது, அவருடைய வேலைக்காக பொறுமையாய், அந்த மாறாதவரின் வேலைக்காக பொறுமையாக காத்திருங்கள். உங்கள் நீதி வெளிச்சத்தை போலவும், ஏன்னா நீங்க அநியாயம் செய்யவில்லை, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குமானால் நீ ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி கேட்கலாம். என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க செய்யும். எல்லாரும் சரி, யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை இப்பொழுது தேவைப்படுகிறதோ எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? மாறாதவராய், என்றும் மாறாதவராய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சேர்ந்து பாடலாமா? என் நீதியை வெளிச்சத்தை போல், என் நியாயத்தை பட்ட பகல் போல் விளங்கிட செய்வார் என்றறிந்ததினால் அன்பரை பாடிடுவே. என் நீதியை வெளிச்சத்தை போலும், என் நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க செய்யுங்கப்பா. எங்களால முடியவில்லை, மனித பலத்தினாலே முடியவில்லை, நீங்க மாறாதவராயிருந்து விளங்க செய்யுங்க. அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? அன்பரை பாடி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போல், என் நியாயத்தை பட்ட பகல் போல் விளங்கிட செய்வார் என்றறிந்ததினால் அன்பரை பாடிடும். இன்னொரு முறை சொல்லுவோம், என் நீதியை வெளிச்சத்தை போல், நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். மாறாதவராய் இருக்கிறீர். விளங்கிட செய்வார் என்றறிந்ததினால் அன்பரை பாடிடும். உன்னுடன் நான் செய்தது, உன்னுடன் நான் செய்தது நித்திய உடன்படிக்கை. நான் அவரை விட்டு விலகி சென்றாலும், அவரை விட்டு தூரம் சென்றாலும், அவர் என்னோடு செய்த நித்திய உடன்படிக்கையை எனக்காக காப்பாற்றி, என் மேல் காப்பாற்றி, அதிலே மாறாதவராய், உடன்படிக்கையிலே மாறாதவராய் நிலைத்திருக்கிறவராய் என்னோடு கூட இருக்கிறாரே. என்னவர் வாக்கு பண்ணினதாலே அன்பரை பாடிடுவே. மாறாதவர், மாறாதவர், மாறாதவர் என்னாலுமே மாறாத. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? மாறாதவர், ஓ மாறாதவர், மாறாதவர் நீ, மாறாதவர், மாறாதவர், ஓ என்றுமே மாறாதவராயிருக்கிற உம்மை நாங்கள் சொந்தமாய் கொண்டிருப்பது எங்களுக்கு ஸ்லாக்கியமானவரே, எங்களுக்கு பாக்கியமானவரே. மாறாதவர் என்னாலுமே, என்னாலுமே. ஆமென். ஒரு நாளிலும் மாறாதவராய், உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவராய் ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவனை நீர் எங்களுக்கு தகப்பனாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய பாக்கியமாய் நாங்கள் கருதுகிறோம், பெரிய
பாக்கியம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நம்ம சபையில எடுத்துக்கிட்டீங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த லாக்டவுன்ல இந்த வர நாள் இந்த சென்ற நாட்களிலே ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. ரொம்ப சோகமான பாடல்கள், நான் ரொம்ப சோகமா இருக்கேன். உடனே ஃபோன் பண்ணி அதை மெசேஜ் பண்ணி அது கேட்பேன், என்னம்மா சோகம்னு. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, கலந்துப்பாங்க, என்னோட கூட ஷேர் பண்ணுவாங்க. சில நேரம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சோகமா இருக்கிற நம்ம என்றைக்கெல்லாம் மனம் நொந்து சோகமா இருக்கிறோமோ, அந்த நேரத்துல யாரும் என் கூட இல்லைன்னு நான் நினைச்சாலும் என் கூட சர்வ வல்லவர் என்னோடு கூடவே இருந்து என்னை தேற்றுகிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீர்கள்? சேர்ந்து சொல்ல போகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர், எக்காலும் துணை நிற்பவர் நீர், தனிமையாய் இருப்பவர்களுக்கு சகாயர் நீர், ஆதரவற்றவானவர்களுக்கு பக்கபலமாய் இருந்து பாதுகாப்பவர் நீர். சேர்ந்து சொல்லுவோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீர். ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீர் ஆண்டவரே. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம். கர்த்தாவே எழுந்தருளும், உடைஞ்சு போயிருக்கிற என்னை கை தூக்கி நிறுத்துங்க. தீமைகள் என்னை சுழும் நேரம், தீமைகள் என்னை சுழும் நேரம், தீயவர் என்னை சுழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும், தூயவரே பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாரானாலும் சரி, தனிமையை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களா? ஆதரவற்ற நிலைமையில நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருப்பீர்களா? ஒருபோதும் நீங்கள் தனிமையில் இல்லை. எந்நேரம் உங்களுக்கு துணையாக இருக்க, ஆதரவாக இருக்க மாறாத தேவன் நமக்கு இருக்கிறார். நீர் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம். ஜீவ ஒளி நீர், ஜீவ ஒளியாயிருக்கிறீர், ஜீவ ஒளி நீரே, பக்கபலம் நீ, பக்கபலம். பாதுகாப்பு நீ, பாதுகாப்பு நீ, பாதுகாப்பு நீர்.
மாறுதல் நீரே அல்லவோ. எங்களுடைய தேறுதல் நீர், தேறுதல் நீரே எங்களுடைய ஆத்மநேசர் நீர், ஆத்மநேசர் நீரே அல்லவோ. சகாயர் நீர், சகாய நீரே அல்லவோ. துணையாளர் நீர், துணையாளர் நீரே அல்லவோ. துணையாளர் நீரே அல்லவோ. தேற்றதாளர் நீரே அல்லவோ. ஏற்ற துணை நீரே அல்லவோ, ஏற்ற துணை நீரே அல்லவோ, ஏற்ற துணை நீரே அல்லவோ. ஆமென் ஆண்டவரே, தனிமையா இருக்கிற எங்களுக்கு, தனிமையை உணர்கிற எந்நேரமும் தனிமையை உணர்கிற எங்களுக்கு ஏற்ற துணையாய், துணையாளராய், ஆறுதலாய், பக்கபலமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர். நீர் ஒருவரே மாறாதவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா மகிமை, துதி, கனம், புகழ்ச்சி ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து இரண்டாவது வாரமாக தொடர் செய்தியை அளிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய தொடர் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். யோசேப்புக்கு 17 வயதாய் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிருந்தது. அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான், 2 சொப்பனங்களை கண்டான். அவன் 30 வயதாய் இருக்கும்போது, அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே மிகச்சிறந்த பேரரசாக எண்ணப்பட்ட எகிப்தின் 2வது அதிபதியாக, பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த 2வது அதிபதியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டான். 17 வயதில் சொப்பனம், 30வது வயதில் அதிபதியாக உயர்த்தப்படுதல். இடைப்பட்ட இந்த 13 வருடங்களில் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பரீட்சைகளை அவன் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் எதிர்கொண்ட பரீட்சைகள் அனைத்தும் அவனுடைய சுவாபத்திற்கு அடுத்த பரீட்சைகளாகவே, கேரக்டர் டெஸ்ட், சுவாபத்துக்கு அடுத்த பரீட்சைகளாகவே இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பரீட்சைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கர்த்தர் எனக்கு தருகிற வார்த்தையின்படியும் வெளிப்பாட்டின்படியும் உங்களோடு கூட சத்திய வசனத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே பெருமைக்கான பரீட்சையை குறித்து, த ப்ரைட் டெஸ்ட், உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் நேரிலே தொலைபேசி வாயிலாக தெரிவித்தீர்கள். மிகவும் நன்றி. அதை என்னை உற்சாகப்படுத்துகிறதாய் இருந்தது. இந்த வாரத்திலே உங்களோடு கூட த பிட் டெஸ்ட், குழியில் அவன் சந்தித்த பரீட்சை, குழியில் பரீட்சை. ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 13வது வசனம் முதற்கொண்டு 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்குமாக. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய்
உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வழியிலே வழிதப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகள் மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்துள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்து கொண்டிருந்த பலவர்ண அங்கே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. மில்லிலே வேலை செய்த தொழிலாளி ஒருவர் இரண்டாவது ஷிஃப்டை முடித்து நடு இரவிலே அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அன்றைக்கு அவர் நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டபடினாலே குறுக்கு வழியிலே செல்வதற்காக ஒரு கல்லறை தோட்டத்தின் வழியாக அந்த மனிதன் தன் வீட்டிற்கு கடந்து சென்றார். அவர் கல்லறை தோட்டத்தின் வழியாக போகும்போது அந்த நாள் பார்த்து ஒரு திறந்த கல்லறை ஒன்றிலே அவர் நடக்கும்போது தெரியாமல் கல்லறை குழியிலே விழுந்து விட்டார். கல்லறை குழியிலே விழுந்து விட்டார். நடு இரவு நேரம் அவர் அலறினார், சத்தம் போட்டார், கதறினார், கூப்பிட்டார், ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பலம் கொண்ட மட்டும் கத்தி பார்த்தார். ஒன்று நடக்கவே இல்லை, ஒன்று நடக்கவே இல்லை. அவர் சத்தம் வர 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 மெதுவாக குறைந்து கொண்டே போய்விட்டார். கடைசியிலே சோர்ந்து போய் சுருண்டு அந்த கல்லறை குழியின் ஒரு மூலையிலே அப்படியே உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்து விட்டார். ஒரு சில நிமிஷங்கள் கழித்து குடி போதையில் ஒருவன் அந்த வழியாக நடந்து வந்தவன், அவனும் தடுமாறி அந்த அதே குழிக்குள் விழுந்து விட்டான். இரவு நேரம், கும்பிருட்டு. அவனும் இப்பொழுது கதறுகிறான், கூப்பிடுகிறான், அலறுகிறான், பயப்படுகிறான், பலம் கொண்ட மட்டும் கத்தி பார்க்கிறான். ஒன்றுமே நடக்கல. அவன் என்ன செய்தான்? சத்தம் பலம் கொண்ட மட்டும் சத்தம் போட்டு பார்த்து ஒன்றும் நடக்க முடியவில்லை என்பதை அறிந்து அப்படியே அவனுக்கு கிறக்கமாகிவிட்டது. அப்படியே அவன் சாய்ந்து செவுரிலே அவன் அப்படியே தன் முதுகை தலை சாய்த்து அவன் அப்படியே சாய்த்து அவன் கிறங்கி போக இருந்த நிலையிலே அவன் தோள் மேல் ஒரு கை அவனை தொட்டது. தோள் மேலே ஒரு கை. இருட்டு நேரம், கும்மிருட்டு நேரம், குழிக்குள், கல்லறை குழிக்குள் கிடக்கிறான். அது ஒரு கல்லறை தோட்டம். தோள் மேலே ஒரு கை அவனை தொட்டது. ஒரு சத்தம் ஒன்று கேட்டது, இங்கே இருந்து நீ வெளியே போகவே முடியாது. You cannot get out of here. இங்கே இருந்து நீ வெளியே போகவே முடியாது என்று சொல்லி ஒரு சத்தம் ஒன்றை கேட்டான்.
உடனே அவன் வெளியே வந்து விட்டான். அதுவரைக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி சத்தம் போட்டவன், கூப்பாடு போட்டவன், கதறி அழுதவன், இப்போ எப்படி அந்த குழிக்குள்ளாக உடனே அவன் குதித்து துள்ளி குதித்து குழியை விட்டு வெளியே வர முடிந்தது தெரியுமா? ஒரு சத்தம். என்ன சத்தம்? என்ன சத்தம்? குழிக்குள்ளே இருந்து நீ வெளியே வரவே முடியாது. அவனுக்கு தெரிந்து விட்டது, ஏதோ பேயோ பிசாசோ நம்ம குழிக்குள்ளார அமுக்க பார்க்கிறது என்று அறிந்த மாத்திரத்திலே அந்த ஒரு சத்தம் அவனை குழியிலிருந்து அவன் உடனடியாய் வெளியேறும்படிக்கு அவனுக்கு ஒரு தூண்டுதலாக, தூண்டி எழுப்பத்தக்கதான ஒரு சத்தமாய் இருந்தது. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் குழிக்குள் கிடக்கிறதான உங்களை குழியிலிருந்து வெளியே வருவதற்காக, உங்களை தூண்டி விடுவதற்கேதுவான ஒரு சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். குழி என்றால் என்ன என்றும், வாட் இஸ் meant by pit, குழி என்றால் என்ன என்றும், அதிலிருந்து வெளியேறுவதை குறித்தும் உங்களை தூண்டி எழுப்பும்படியாக இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், கண்ணோட்டம், மூன்றாவதாக தீர்வு. The purpose, the perspective and the position, the perspective and the purpose. குழிக்குள் கிடப்பதற்கான காரணம். முதல் காரியம், குழிக்குள் கிடப்பதற்கான, குழியிலிருந்து வெளியே வர வேண்டுமையானால் தேவ பிள்ளைகள் குழியில் கிடப்பதற்கான காரணத்தை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எது நிமித்தமாக இந்த குழிக்குள் கிடக்கும் நிலை உங்களுக்கு உண்டானது, அல்லது எந்த காரியத்தின் செய்த நிமித்தமாய் இந்த குழிக்குள் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள்? குழிக்குள் விழுந்து கிடப்பதற்கு காரணம் நான் தான் என்று சொல்லத்தக்க காரியங்கள் ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் அது விவேகமான ஒரு காரியமாய் உங்களுக்கு இருக்கும். 139 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், தேவனே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க நான் உங்களை தூண்டுகிறேன். உங்களை சோதித்து பார்க்க நான் உங்களை தட்டி எழுப்புகிறேன். யோசேப்பு மிகவும் லகுவாக அவன் சொல்லி இருக்கலாம், இந்த குழிக்குள் கிடப்பதற்கு காரணம் என்னுடைய தவறு அல்ல, என் சகோதரர்கள் செய்த தவறின் நிமித்தமாக, இட்ஸ் நாட் மை ஃபால்ட், இட்ஸ் மை பிரதர்ஸ் ஃபால்ட், என் சகோதரர்கள் செய்த தவறின் நிமித்தமாகவே குழிக்குள் நான் விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லி இருக்கலாம். இட் இஸ் நாட் the pride of me, it is the envy of my brothers. என்னுடைய பெருமை நிமித்தமாய் அல்ல, என்னுடைய சகோதரருடைய பொறாமை நிமித்தமாகவே நான் குழிக்குள் கிடக்கிறேன் என்று அவன் சொல்லி இருக்கலாம். அநேக விசுவாசிகளும் குழிக்குள் கிடக்கிற விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறேன். அநேக விசுவாசிகளும் குழிக்குள் கிடப்பதற்கான காரணம் தாங்களா இருக்குமோ என்று ஒரு நாளும் சோதித்து அறியாதபடிக்கு மற்றவர்களையே பழி சுமத்துவது வழக்கமாகிவிட்டது. இன்றைய உலகம் மற்றவர்கள் மேல் பழி போடுகிற ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு உலகமாக இருக்கிறது. படிக்க சொல்லுகிற நாட்களிலே பிள்ளைகள் படிப்பது இல்லை. பின்னால என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சரியா படிக்க வைக்காம போயிட்டாங்க, பெற்றோர் மேலே பழி. சரி, காலேஜுக்கு அனுப்புனா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒழுங்கா படிக்கணும் இல்லை, படிக்கிறத தவிர எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். பல பாடங்களில் தோல்வி, அரியர்ஸ், பல பேப்பர்ஸ் அரியர்ஸ்.
3 வருஷத்துல முடிக்க வேண்டிய கோர்ஸ் 5 வருஷத்துல முடிக்க வேண்டிய அந்த படிப்பு அரியர்ஸ் நிமித்தமாய் படிப்பு முடிக்காமலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கேட்டா இந்த நாட்களில் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரே 3 பேப்பர் அரியர் வச்சிருக்கிறார், இவரே 5 பேப்பர் அரியர் வச்சிருக்கிறார், நான் 2 பேப்பர் தான், நான் 3 பேப்பர் தான். அடுத்தவர்களை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏன் குறித்த காலத்தில் வேலைக்கு போக முடியவில்லை? படிப்பை முடிச்சாச்சா? 5 வருடங்கள் ஆகிவிட்டதே, ஏன் இன்னும் வேலைக்கு போகவில்லை? ஏன் இன்னும் சம்பாதிக்கல? உங்களை தானே உங்க குடும்பம் நம்பி இருக்குது. கேட்டா அமைதியா இருக்கிறாள். கேட்டா காரணம் என்ன தெரியுமா? இன்னும் கோர்ஸ் முடிக்கல, இன்னும் சில பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருக்கிறது. சொல்லுகிறது புரிகிறதா? எதுக்காக அந்த படிப்புக்கு போனீங்க? எதுக்காக அந்த கல்லூரிக்கு போனீங்க? அந்த படிப்பை முடிச்சா ஒரு வேலை கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கனவோடு தானே போனீர்கள். ஆனா அந்த கனவு நிறைவேறலையே, அந்த நோக்கம் நிறைவேறலையே. காரணத்தை, பழியை மற்றவர்கள் மேல் போட்டுக் கொண்டு இருக்கிறீர்களே. இன்றைக்கு விசுவாசிகள் அநேகர் பொருளாதாரம் என்னும் குழிக்குள் கிடக்கிறாங்க, கடன் என்னும் குழிக்குள் கிடக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் ஒரு காலம் கர்த்தர் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமாக, வரவுக்கு அதிகமாக செலவு செய்து வருகிறோம் என்பதை உணர்வதே கிடையாது. அந்த நாட்களில் ஒரு பாடல் இருக்கு, வரவு 8 செலவு 10 என்று சொல்லி. வரவு 8 செலவு 10. ஓவர் ஸ்பெண்டிங் என்று சொல்லி they never realize, they don't realize that I am overspending. நான் அளவுக்கு மிஞ்சி செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் ஒரு நாள் உணர்வதே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் எனக்கு கொடுக்கும் சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை, கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு கொடுக்காமலேயே, கர்த்தருக்கு கொடுக்க விரும்பாமலேயே, கர்த்தர் ஸ்தோத்திரம், கொடுக்க முடியவில்லையே என்கிற வருத்தத்தோடையே வாழ்கிற அநேக விசுவாசிகள் இன்றைக்கு சபையிலே உண்டு. எல்லா சபைகளை பற்றியுமே நான் சொல்லுகிறேன். கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட பேசணும்னா, காணிக்க கொடுக்க முடியல, தசமபா கொடுக்கணும்னு ஆசை, கொடுக்க முடியல, கொடுக்காமலேயே, கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிற, கொடுக்க விரும்பாமலேயே கர்த்தர் ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக வாங்கின கடன்கள், கைமாற்றுகள், இவைகள் நிமித்தமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஸ்தோத்திரம். இன்னும் ஏன் கடன் என்னும் குழிக்குள் கிடக்கிற நிலைமை தெரியுமா? இப்போது தேவை இல்லை என்று அறிந்திருந்தும் அந்த பொருளை விசுவாசிகள் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். அது இப்பொழுது தேவையில்லை என்று அறிந்திருந்தது. நான் டிவி பார்க்கறது இல்லை, எங்கள் வீட்டில் டிவி இல்லை. வள்ளியூருக்கு கன்வென்ஷன் போன நேரத்தில் ஒரு லாட்ஜிலே நான் தங்கியிருந்தேன். அந்த டிவியில் அந்த எனக்கு சேனல் மாற்றவும் தெரியல, சத்தியமாக சொல்லுகிறேன். சேனல்களை எப்படி மாற்றுவது என்றும் தெரியவில்லை. ஏதோ சரி, படுப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் நியூஸ் பார்க்கலாம்னு ஏதோ ஒன்று செய்தேன். உடனே ஒரு விளம்பரம் ஒன்று வந்தது பாருங்கள். ஒரு விளம்பரம் ஒன்று வந்தது. அப்படியே காய்கறியை அப்படியே புடிசாக பல விதங்களில் கட் பண்ணுவது எப்படி என்பதை குறித்து ஒரு விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரத்தின் முடிவிலே ஒரு சில இதுதான் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு வந்தது. 650 ரூபா தான் அதனுடையது. உடனே அதை நான் பதிவு பண்ணிட்டேன். நான் வீடு வந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வீடு வந்து சேர்ந்த, திங்கட்கிழமை அது என் கைக்கு வந்து சேர்ந்து விட்டது.
வந்து சேர்ந்து விட்டது. 650 ரூபாய். விதவிதமாய் பல விதங்களில் எல்லா காய்களிலும் நறுக்கும்படியான ஒரு மெஷின், ஒரு பிளாஸ்டிக் மெஷின் வாங்கிட்டேன். இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட நறுக்கலை பாருங்க. இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட அதை உபயோகப்படுத்தவே இல்லை. ஒரு 5 நிமிடம் டிவியை பார்த்த உடனே எனக்கு ஒரு தூண்டுதல், எனக்கு ஒரு ஆசை, அந்த பொருளை இப்படி ஆயிலும் வாங்கி எதுக்கு அறுக்க மாட்டான். அந்த இடுப்புல 52 அருவாளாம். எதுக்கு? ஒரு நாள் கூட பயன்படுத்தலையே, ஒரு நாள் கூட பயன்படுத்தலையே. அந்த மிஷின் கட் பண்றதை காட்டிலும் நான் அருமையா கட் பண்ணிடுவேன். அந்த மிஷின் கட் பண்றதை காட்டிலும் நான் வேகமாக கட் பண்ணிடுவேன். பின்ன எதுக்கு வாங்கினேன்? விசுவாசிகள் 650 ரூபா பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இப்பொழுது தேவையில்லை என்று அறிந்திருந்தும் விசுவாசிகள் அதற்காக செலவு பண்ணுவது நிமித்தமாக கடன் என்னும் குழிக்குள் விழுந்து விடுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அடுத்தவருடைய கண்களுக்கு முன்பதாக பகட்டாக வாழ வேண்டும் என்பதற்காக வாங்கி கடன் என்னும் படுகொலிக்குள்ளாக விழுந்து கிடக்கிறார்கள். திராணிக்கு மேலாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், வாங்குவதற்கு திராணி இல்லை என்பதை அறிந்திருந்தும் தனக்கு வருகிற சம்பாத்தியத்தில் செலவு போக இதை வாங்குவதற்கு முடியாது என்பதை அறிந்திருந்தும் திராணிக்கு மேலாக செலவு செய்து வாங்குவது நிமித்தமாக கடன் என்னும் குழிக்குள் நிறைய விசுவாசிகள் கிடக்கிறார்கள். உங்களுடைய நிலை குறித்து ஒரு ஆத்தும பரிசோதனை நீங்கள் செய்வீர்களே ஆனால் இது உண்மை என்பது நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். பாவம் என்னும் குழிக்குள்ளாக, சோர்வு என்னும் குழிக்குள்ளாக, வியாதி என்னும் குழிக்குள்ளாக அநேக விசுவாசிகள் விழுந்து கிடக்கிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். His brothers hated him. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். ஏன் அவனை வெறுத்தார்கள் என்று நம்முடைய அண்ணன்மாரெல்லாம் ஏன் என்ன வெறுக்கிறார்கள் என்று ஒரு நாளாகில் அவன் சிந்தித்து பார்த்திருப்பாரா? அந்த யோசேப்பு 17 வயது யோசேப்பு சிந்தித்து பார்த்திருப்பாரா? அண்ணன்மார் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஏன் தன்னை வெறுக்கிறான்னு சொல்லி ஒரு நாளாகில் உட்கார்ந்து என்ன காரணம் நினைச்சு யோசித்து பார்த்திருக்க வேண்டாமா? கவனிங்க, வீட்டை விட்டு, எப்ரோனை விட்டு சீகேம் ஒரு 60 கிலோமீட்டர், சீகேமிலிருந்து தோத்தான் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர், ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் தூரம் ஆடுகளை மேய்த்து கொண்டு, மேய்ச்சலுக்காக, ஆடுகள் நல்ல மேய்ச்சலை அடைய வேண்டும் என்பதற்காக 80 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணித்து அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, எல்லாரும் அதை ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ச்சல் இடத்துல இருக்கும்போது இவன் மாத்திரம் ஏன் அவங்களோடு கூட இல்லாம போனா? அந்த யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மாரோடு கூட இருந்திருக்க வேண்டாமா? ஆடுகளை மேய்க்கிற அண்ணன்மார்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டாமா? அவன் அதை யோசித்திருக்க வேண்டாமா? என்னதான் தகப்பன் அவன் பிரியமான பிள்ளை, செல்ல பிள்ளை என்று சொல்லி எண்ணி அவனை தன்னோடு கூட வைத்துக் கொண்டாலும் யோசேப்புக்கு அண்ணன்மாட்ட சொல்லி நானும் வருகிறேன்னு சொல்லி இருக்க வேண்டாமா? யோசேப்புக்கு வயது 17 தான். அவனுடைய அண்ணன்மார் எல்லாருமே 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள். ஒரு சிலர் 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள். பெரும்பாலானவர்கள் எல்லாருமே 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள். ஒரு சிலர் 35 வயதிற்கு மேற்பட்ட அண்ணன்மார். அவர்களுடைய தொழிலே ஆடு மேய்க்கிற தொழில் தான். இவன் எப்படி ஆடுகளை மேய்க்கிறார்கள் என்று, ஆடுகள்லாம் நல்லா செழிப்பா இருக்குதா, புஷ்டியா இருக்குதா, இல்ல சரியா மேய்க்காம ஆடுகள்லாம் வத்தலும் தொத்தலுமா இருக்குதா, ஆடுகள்லாம் வீட்டிலிருந்து புறப்பட்டது அந்த நாளிலிருந்து இப்பொழுது ஆடுகள் பெரிய இருக்குதா, அல்லது ஆடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா, இதெல்லாம் பார்த்து அப்பாட்ட ரிப்போர்ட் தரணுமா? யாரை செக் பண்றதுக்கு யார் பாருங்க? தன்னை விட பல வயது மூத்த அண்ணன்மார்களை வேவு பார்த்து வரும்படியாய் செக் பண்ணிட்டு ஆடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அப்பாவிடத்தில் வந்து அவன் தகவல் சொல்லும்படிக்கு அவன் அனுப்பப்படுகிறான்.
எப்படி இருந்திருக்கும் அண்ணன்மார்களுக்கு? எப்படி இருந்திருக்கும்? நம்மெல்லாம் இங்கே வெயிலும் பனியிலும் இரவிலும் பகலிலும் கஷ்டத்தில் நம்ம எல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இவன் ஒரு நாளாகிலும் நம்ம கூட வந்திருந்தா தங்கியிருந்தா இவனுக்கு அந்த அருமை தெரியும். இவன் மேலே பொறாம படுவாங்களா, படாமல் இருப்பாங்களா? எரிச்சல் படுவாங்களா, படாமல் இருப்பார்களா? 18வது வசனம் சொல்லுது, 37வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, தூரத்திலே அவன் வரும்போதே அவனை கண்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனை குறித்து ஒரு they conspired about Joseph. அவனை குறித்து ஒரு சதி யோசனை பண்ணினார்களாம். அவனை குறித்து ஒரு தூரத்திலேயே யோசேப்பு வருகிறதை சகோதரர்கள் எப்படி கண்டார்கள்? தூரத்திலேயே எப்படி காண முடியும்? தூரத்தில் ஒரு ஆள் வருது தெரியுமோழியே, தூரத்திலே வருகிறது யோசேப்பு தான். யோசேப்பு இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், அப்படியெல்லாம் அவர்களுக்கு தெரியாது இல்லையா? 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க இல்லையா? 80 கிலோமீட்டர் தூரத்தில் தகப்பன் தன்னுடைய செல்ல பிள்ளையை அனுப்பி வைப்பார் சொல்லி நினைத்திருக்கவே மாட்டார்கள். கொஞ்சம் அப்படியே கற்பனை ஓட்டத்தை நான் கற்பனையில் இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். அப்போ யாரோ ஒருவர், யாராயிலும் வழிபக்கர் வந்து போகலாம். தூரத்திலே ஒருவன் வருகிறான், தூரத்திலே வருகிற அவன் யோசேப்பு என்று அவன் சகோதரர்கள் எப்படி கண்டுகொண்டார்கள் தெரியுமா? தூரத்திலே வரும்போதே வெயில் அவனுடைய உடையில் அங்கியில் பட்டு அந்த பல வர்ண அங்கி அப்படியே பளபளத்தது. அப்படியே பல வர்ண அங்கி அப்படியே பளபளத்தது. பாருங்க, கிளாரிங் என்று சொல்வார், பளபளத்தது. அப்போ பலவர்ண அங்கி. அப்போ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அண்ணன்மாரை பார்த்து வருவதற்கு இவன் ஏன் பலவங்க நான் கல்யாண வீட்டுக்கா போறான், இல்ல ஆராதனைக்கு போறானா? பலவர்ண அங்கே போட்டு ஜம்முன்னு வரதுக்கு. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அண்ணன்மாருடைய சுக செய்தியை கேட்டு ஆட்டினுடைய நிலவரங்களை பார்த்து வருவதற்கு இவன் பலவர்ண அங்கேயே அவன் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அது அவனுக்கு பெருமை, அது அவனுக்கு பெருமை. எல்லார் முன்னாடி எங்க போனாலும் அவன் அந்த பலவர்ண அங்கேயே போட்டுக்கொண்டு எல்லாருக்கு முன்னால என்னை பார், என் அங்கேயே பார், என் அழகை பார் என்று சொல்லி எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று அவனுக்குள்ளாக ஒரு பெருமை. கர்த்தர் இந்த பகுதியிலே எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதிகாலை நேரத்திலே கர்த்தர் இந்த காரியத்திலே பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். His father gave him a coat of many colors. பல வர்ண அங்கியை யோசேப்பினுடைய அப்பா அவனுக்கு கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பா அவனுக்கு கொடுத்த அங்கி போகும்போதெல்லாம் எல்லாருக்கு முன்னால போட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லியா கொடுத்தாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த அந்த பலவர்ண அங்கியை யோசிப்பு அணிந்து கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக தன்னை பீத்தி கொண்டிருந்திருப்பான், தன் பெருமையை காட்டிக் கொண்டிருப்பான், தன் அங்கியை குறித்து அவன் பீத்தி கொண்டிருப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுடைய பெருமை நிமித்தமாக கவனிங்கள், பிகாஸ் ஆஃப் his pride Joseph lost his coat. அவனுடைய பெருமை நிமித்தமாக யோசேப்பு அந்த பலவர்ண அங்கியை அவன் இழந்து போனான். அவனுடைய அங்கியை உரிந்து கொண்டார்கள் அண்ணன்மார்கள், இழந்து போனான். அவனுக்கு ஒரு கோட்டு தான் இருந்துச்சு, ஒரே ஒரு பலவர்ண அங்கி தான் அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுத்தார். ஆனா கவனிங்க, ஒரு 13 வருடங்கள் கழித்து 30வது வயதிலே யோசேப்பு அந்த நாட்களிலே இருந்ததான உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகிய எகிப்தின் சாம்ராஜ்யத்தின் 2வது அதிபதியாக அவன் உயர்த்தப்படும் போது 100கணக்கான பலவர்ண அங்கிகளை அவன் அணிந்திருந்திருப்பான். அவனுடைய பீரோ முழுவதும் 100கணக்கான பலவர்ண, இதே ஒரே ஒரு பலவர்ண அங்கி, ஆனால் பல வண்ணங்களில் பல வர்ணங்களில் அவன் அந்த நாட்களிலே 100கணக்கான அங்கிகளை உடையவனாய் இருந்திருப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக விசுவாசிகள், அநேக போதகர்கள் தேவன் கிருபையாய் அவர்களுக்கு கொடுத்த வரங்களை, அபிஷேகத்தை, தாழ்ந்துகளை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். கர்த்தர் தான் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால்
அவருடைய மனமேட்டி நிமித்தமும், விசுவாசிகள் போதகர்கள் தங்களுடைய பெருமை நிமித்தமும், உண்மை இல்லாதது நிமித்தமும், ஒழுக்கம் இல்லாதது நிமித்தமும், நேற்றைக்கு ஒரு போதகரோடு கூட பேசிக் கொண்டிருந்தது நிமித்தமாக இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஒழுக்கம் இல்லாத நிமித்தமாக, உண்மை இல்லாத நிமித்தமாக, மனமேட்டி நிமித்தமாக, பெருமை நிமித்தமாக விசுவாசிகளில் அநேகர், போதகர்களில் அநேகர் கர்த்தர் கிருபையாய் தங்களுக்கு தந்த வரங்களை, அபிஷேகத்தை, கிருபைகளை, தாழ்ந்துகளை இழந்து போய் விடுகிறார். ஆனா ஒரு சப்பக்கட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரோமர்கள் நிருபத்திலே 11ஆவது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். தமிழிலே மாறாதவைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆங்கில பதம் ஒன்று எப்படி சொல்லுன்னு சொன்னால், அந்த வரங்களை தேவன் வாபஸ் வாங்கவே மாட்டாராம், ஒருவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே மாட்டாராம். அவர் கொடுத்தது தான், திரும்ப எடுக்கவே மாட்டார். கிருபை கொடுத்ததுதான், வல்லமை கொடுத்ததுதான், வரங்கள் கொடுத்ததுதான், திரும்ப எடுக்கவே மாட்டார் என்று சொல்லி அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் கவனிங்கள், இந்த சம்பவத்தில் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஜோசப்'s father didn't take his coat from him. யோசேப்புடைய தகப்பன் யோசேப்புடைய அங்கியை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளல. இவன் யோசேப்பு அதை இழந்து போனான். ஜோசப் lost his coat. அவருடைய அப்பா அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் மனம் திரும்புவீர்களே ஆனால், உண்மையாய் நான் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு உங்கள் மனம் மேட்டிமை விட்டு, பெருமையை விட்டு, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை நடக்கை விட்டு, உண்மை இல்லாத வாழ்க்கை நடக்கை விட்டு, நீங்கள் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த வேளையிலே கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் மனம் திரும்புவீர்களே ஆனால், யோசேப்புக்கு 30வது வயதிலே கிடைத்தது போல, நூற்றுக்கணக்கான அங்கிகள் கிடைத்தது போல, இன்னும் பல விதமான பல விதங்களில் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் இழந்து போன கிருபைகளை, அபிஷேகத்தை, தாளந்துகளை, திறமைகளை புதுப்பித்துக் கொள்ள, பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். யோசேப்பு அந்த கோட்டை அவன் திரும்ப அவன் பெற்றுக்கொண்டானா இல்லையா என்பது தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, அவனுடைய அண்ணன்மார் கோட்டை எடுத்துக்கொண்டு வந்து தகப்பனிடத்தில் கொண்டு வந்த போது அந்த கோட்டை அவன் பார்த்து அவன் சொல்லுகிறான், அழுகிறான். ஓ, ஒரு துஷ்ட மிருகம் என் குமாரனை கொண்டு போட்டது, என் குமாரன் யோசேப்பு துஷ்ட மிருகங்களால் பீருண்டு போனான்னு சொல்லி அந்த கோட்டை அப்படியே மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறான். கோட்டை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறான். எந்த காரணத்தாலும், எந்த சூழலிலும், எந்த காலத்திலும் அவன் அந்த கோட்டை தூரமாக எழுந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது. அவன் தன்னோடு கூட வைத்திருக்க வேண்டும். நான் யோசித்தேன், நான் படுத்துக்கொண்டே யோசித்தேன். இப்படி தெரியுமா யோசித்தேன்? அவன் பெட்டுக்கு கீழே அவன் வச்சிருந்திருப்பான், அது தலையணைக்கு கீழே அவன் வச்சிருந்திருப்பான். நிச்சயமா நான் அப்படித்தான் நம்புகிறேன். தலையணைக்கு கீழே யோசேப்பின் அந்த ரத்தம் தோய்க்கப்பட்ட அந்த அந்த கோட்டை அவன் வைத்திருந்திருப்பான். அங்கேயே பெட்டு கீழே அவன் அதை வைத்திருந்திருப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் கவனிங்க, எகிப்திலே அவன் தகப்பனை மீண்டுமாய் சந்தித்த பொழுது அவன் இழந்த கோட்டை யோசேப்பு திரும்ப பெற்றுக்கொண்டானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இழந்து போன தகப்பனுடைய அன்பை, உறவை, பாசத்தை மீண்டுமாய் யோசேப்பு அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். I don't know whether Joseph has got back his coat or not, but he has got the relationship with his father back again. இழந்து போன தன்னுடைய தகப்பனுடைய அந்த உறவை திரும்ப பெற்றுக்கொண்டான். அது இழந்து போன அந்த பல வர்ண அங்கே காட்டிலும் அவனுக்கு அது மேன்மையான விசேஷித்த ஒன்றாக இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. குழிக்குள் விழுந்ததற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, எது நிமித்தமாய் இந்த சோர்வு என்னும் குழிக்குள்ளாக, கடன் என்னும் குழிக்குள்ளாக, வியாதி என்னும் குழிக்குள்ளாக, பாவம் என்னும் குழிக்குள்ளாக கிடக்கிறேன் என்பதை நீங்கள் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு அலசி ஆராய்வீர்களே ஆனால், சோதித்து பார்ப்பீர்களால் குழிக்குள்ளிருந்து
மேலே வருவதற்கான ஒரு தூண்டுதலை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். இரண்டாவது, the perspective of the pit. The perspective, the position of the pit. இரண்டாவது, the perspective of the pit. குழியை பற்றிய கண்ணோட்டம். சொல்லுங்கள், குழியை பற்றிய கண்ணோட்டம். குழியை பற்றிய கண்ணோட்டம். குழிக்குள் விழுந்து போகிற ஒவ்வொரு சமயத்திலும் கவனிங்க, குழிக்குள் விழுந்து கிடக்கிற அல்லது குழிக்குள் விழுந்து போகிற ஒவ்வொரு சமயத்திலும் தேவனுடைய பார்வையில் நீ எப்படி என்கிற கண்ணோட்டம், சாத்தானுடைய பார்வையில் நீ எப்படி என்கிற கண்ணோட்டம். சாத்தானுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாய், தேவனுடைய பார்வையிலே நீ எப்படி இருக்கிறாய். இந்த கண்ணோட்டத்தை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் என்ன செய்வார்? சாத்தானுடைய தேவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? God's perspective is to convict you. தேவனுடைய கண்ணோட்டம் எப்படின்னு சொன்னா, குழிக்குள் விழுந்து கிடக்கிற உன்னை குறித்த தேவனுடைய கண்ணோட்டம் சொன்னா, உன்னை தேவன் கடிந்து கொள்ளுவார். தேவன் கடிந்து கொள்ளுவார், உணர்த்துவார். God will convict you. உன்னை உணர்த்துவார். இது நிமித்தமா தான் மகனே மகளே நீ குழிக்குள் கிடக்கிறாய், எழும்ப முடியாம விடுதலை இல்லாம கிடக்கிறாய் என்று சொல்லி உன்னை உணர்த்துவார். சாத்தானுடைய கண்ணோட்டம் எப்படி தெரியுமா? குழிக்குள் கிடக்கிற உன்னை பார்த்து அவன் என்ன சொல்லுவான்? உன்னை ஆக்கினைக்குட்படுத்துவான். Satan will condemn you. There is a vast difference from conviction and condemnation. கன்விக்ஷன் என்பது உணர்த்தப்படுவது, காண்டம்னேஷன் என்பது ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உணர்த்தப்படுவது என்று சொன்னால் என்ன? மகனே நீ இதை செய்தாய், நீ இப்படி செய்தாய், அதன் நிமித்தமாகத்தான் நீ இந்த நிலைமைக்குள்ளாக குழிக்குள் கிடக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் கனிவோடு உணர்த்துவார். சாத்தா என்ன செய்வான்? விழுந்துட்டியா, குழிக்குள்ளார விழுந்துட்டியா, முடிஞ்சிருச்சு, இனிமே நீ எழும்பவே முடியாது, இனிமே எல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. யோசேப்பு குழியோடு வாழ்க்கை சமாதி ஆகிவிட்டது. சொப்பனமெல்லாம் நிறைவேறுகிறதாவது ஒன்றாவது ஒன்றுமே இனி உன்னை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்றுமே நிறைவேற போவது இல்லை. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, உன் சகாப்தம் முடிந்து விட்டது. இதான் காண்டம்னேஷன், ஆக்கினை உட்படுத்துவது என்று. கவனிங்கள், God never 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 condemns you. ஒரு நாளும் தேவன் உங்களை ஆக்கினைக்குட்படுத்துவதே கிடையாது, குற்றப்படுத்துவதே கிடையாது. குழிக்குள் விழுந்தது உங்களுடைய பாவமா இருக்கலாம், உங்களுடைய மீறுதலாக இருக்கலாம், உங்களுடைய பெருமையாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒரு நாளும் உணர்த்துவாரே ஒழியே ஆக்கினைக்குள்ளாக்கவே மாட்டார். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் ஒன்று உண்டு. யோவான் 3:16 யோவான் 3:17 வாசித்து பாருங்கள். எல்லாருக்கும் யோவான் 3:16 சண்டே கிளாஸ் பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். சண்டே கிளாஸ்ல யோவான் 3:16 நிச்சயமாய் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனா யோவான் 3:17 சண்டே கிளாஸ் பிள்ளைகள் அறிந்திருப்பார்களா என்பது எனக்கு சந்தேகம். வாசித்து பாருங்கள், யோவான் 3:16 3:17 வாசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி கவனிங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் பிதா இயேசு கிறிஸ்துவை எதற்காக உலகத்தில் அனுப்பினாரா? உங்களெல்லாம் நீ உருப்படவே மாட்ட, நீ மேலவே வரமாட்ட, நீ முன்னேறவே மாட்ட, நீ ஆசீர்வாதமாவே இருக்க மாட்ட, நீ அவ்வளவுதான் தொலைஞ்சு போன, ஒளிஞ்சு போன என்று ஆக்கினைக்குட்படுத்துவதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே இயேசு கிறிஸ்துவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களா? ஏற்கனவே நாம் எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம்.
ரோமரிலே 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது, ஒருவனுடைய மீறுதலினாலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒருவனுடைய ஆதாமுடைய மீறுதலினாலே நீங்களும் நானும் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற நம்மை இயேசு இன்னும் ஆக்கினைக்குட்படுத்தும்படிக்கு அல்ல, நம்மை ரட்சிக்கும்படியாகவே சாத்தான் அவன் ஒரு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஃபாதர் ஆஃப் லைஸ். சேட்டன் இஸ் a liar and father of lies. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை இன்னொரு விதத்திலே நான் உங்களுக்கு சொல்வேனே, ஆனால் எப்பொழுதாகிலும் எதையாகிலும் சாத்தான் உங்களோடு கூட பேசுவது சொல்வது உண்டானால் நிச்சயமாகவே அது பொய்யாகவே இருக்கும். ஏதாயிலும் ஒரு வார்த்தை பிசாசு பேசினா அவன் பேசுகிற ஒவ்வொன்றும் பொய்யாகவே இருக்கும், பொய்யாகவே இருக்கும். விசுவாசிகள் அநேக நேரங்களிலே கர்த்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கும் பிசாசுக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம் தெரியாததனாலே சாத்தான் சொல்லுகிற பொய்யை நம்பி வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை, அநேக வீழ்ச்சிகளை, அநேக இழப்புகளை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். வருத்தமான காரியம், வருத்தமான காரியம். அவன் எதையாயிலும் ஒன்றை பேசுவது உண்டானால் அது நிச்சயமாகவே பொய்யாகத்தான் இருக்கும், பொய்யாகத்தான் இருக்கும். ஆதியாகமத்திலே 37வது அதிகாரத்திலே 32வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுடைய பொய் ஒன்றை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 37, 32 வாசித்து பாருங்கள். பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார். பலவர்ணமான அங்கி ஒன்றை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரனுடைய அங்கியோ இல்லையோ என்று பாரும் என்று சொன்னார்கள். அதற்கு யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா? யோசேப்பு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவர்களை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான். நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டதா? இல்லை, அது ஒரு பொய். எந்த துஷ்ட மிருகமும் யோசேப்பை பட்சித்து போடவில்லை, அது ஒரு பொய். கர்த்தர் ஸ்தோத்திரம். Satan will always fabricate evidence to back up his lies. Satan will always fabricate an evidence to back up his lies. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உண்மையான ஒரு ஆதாரத்தை, அடையாளத்தை பெரிதாக ஜோடித்து தனது பொய்யை உண்மையாக காட்டுவான். பிசாசு நினைச்சுவான், ஒரு ஆதாரத்தை காண்பித்து ஒரு அடையாளத்தை ஜோடித்து பெரிதாக ஜோடித்து, ஃபேப்ரிகேஷன் என்று சொல்வார்கள், பெரிதாக ஜோடித்து தனது பொய்யை உண்மையாக காட்டுவார். யோசேப்பனுடைய சகோதரர்கள் தகப்பனிடத்தில் வந்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு துஷ்ட மிருகம் யோசேப்பை பட்சித்து போட்டது என்று சொல்லி சொல்லவில்லை. நாங்கள் உம்முடைய ஒரு இந்த அங்கியை கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானோ இல்லையோ என்று பாரும், அவ்வளவுதான் சொன்னார்கள். ஆனால் யோசேப்பு ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். என்ன முடிவுக்கு வந்துட்டான்? இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டு விட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பொய்யை 22 வருடங்கள் யாக்கோபு நம்பிக்கொண்டே இருந்தான். தன்னுடைய குமாரன் யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது, அவன் பீருண்டு போனான் என்று சொல்லி, கொல்லப்பட்டு விட்டான் என்று சொல்லி 22 வருடங்கள். 39வது வயதிலே, யோசேப்பின் 39வது வயதிலே தகப்பன் அவரை சந்திக்கும் வரைக்கும், கர்த்தர் ஸ்தோத்திரம், யோசேப்பு ஒரு மிருகத்தால் கொல்லப்பட்டான் என்று சொல்லி நம்பினான். 39வது வயதிலே அவனை சந்திக்கும் போது தான் யோசேப்பு எந்த விதமான துஷ்ட மிருகத்தாலும் கொல்லப்படவில்லை என்று சொல்லி
அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது. நான் யோசித்து பார்த்தேன், ஒவ்வொரு ராத்திரியும் யாக்கோபுடைய கூடாரத்திலிருந்து ஒரு புலம்பல், ஒரு விம்மல் சத்தம், ஒரு விசும்பல், ஒரு அழுகையின் சத்தம், ஒரு ஓல சத்தம், ஒரு புலம்பல் சத்தம் எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு ராத்திரியும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு ராத்திரியும் தன் குமாரனுடைய பெயரை சொல்லி யோசேப்புன்னு சொல்லி அந்த ஓலமிட்டு இருந்திருப்பான். இன்றைக்காயிலும் யோசேப்பின் சகோதரிகளிலே யாராச்சும் ஒருத்தராச்சு போய் அந்த கூடாரத்துக்குள்ளார போய் அப்பா பார்த்து, நான் ஒரு உண்மையை சொல்றேன்ப்பா, யோசேப்பு சாகல, அவன் உயிரோடு கூட இருக்கிறான், எந்த துஷ்ட மிருகம் அவனை கொல்லல, சொல்லியிருக்கலாம்ல, சொல்லவே இல்லப்பா. 22 வருஷமாக அவர்கள் அதை மறைத்து விட்டார்கள். 22 வருஷமாக. சாத்தானும் பல வருஷங்களாக அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலே மறைத்து கொண்டிருக்கிறான். பொய்யை காண்பித்து அந்த பொய்யை நம்பும்படிக்கு செய்து கொண்டிருக்கிறான் என்று பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஆதாரத்தை, ஒரு அடையாளத்தை அவன் அப்படியே பெரிதாக ஜோடித்து பொய்யை உண்மையாக காட்டிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறேன். மருத்துவருடைய அறிக்கை, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை அவன் காண்பித்து, ஸ்கேன் ரிப்போர்ட் உண்மைதான், அது ஆதாரம், அது அடையாளம், உண்மைதான். ஆனா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காண்பித்து அது ஒரு பொய்யை ஜோடிக்கிறான். என்ன ஜோடிக்கிறான்? இதோட முடிஞ்சிருச்சு, இவன் பிள்ளைய பார்க்க மாட்டேன், உன் பிள்ளையோட பிள்ளைய பார்க்க மாட்டேன், நீ இன்னும் 1 வருஷம் கூட உயிரோடு கூட இருக்க மாட்டேன், இன்னும் 6 மாசத்துலேயே முடிஞ்சிடும் உன் கதை, பரிதாபமா நீ சாக போகிறாய். ஸ்கேன் ரிப்போர்ட் என்பது உண்மைதான். ஆனா அதை பெரிதாக, அதை ஆதாரமாய் வைத்து பெரிதாக அதை ஜோடித்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த பொய்யை உண்மையாய் அவன் காட்ட முயற்சிக்கிறான். உன்னுடைய தொழில முன்னேற்றமே உண்டாயிருக்காது. நீ எதை செய்தாலும் உருப்பட மாட்ட, எதை செய்தாலும் உருப்பட மாட்ட. ஒரு ஆதாரத்தை காண்பிப்பான், ஒரு முறை சரிக்கினதை காண்பிப்பான், ஒரு முறை சரிக்கினதை காண்பிப்பான். திருமண வாழ்க்கையிலே ஒரு நாள் ஏற்பட்ட பிரச்சனையை வைத்து அவன் பெரிய ஒரு ஜோடனை அவன் செய்து விடுவான். என்ன சொல்லுவான்? நீ அவ்வளவுதான், இவன் உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மனைவியே கிடையாது, கர்த்தர் கொடுத்த மனைவியே கிடையாது, காலம் பூரா இப்படித்தான், காலம் பூரா இப்படித்தான், உனக்கு நிம்மதியே இனிமே இருக்காது, நிம்மதியே இனிமே இருக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு நல்ல வேலையே கிடைக்க போறது கிடையாது, உனக்கு நல்ல வாழ்க்கையே கிடைக்க போறது கிடையாது, நீ ஒரு நாளும் முன்னேற போறது கிடையாது, நீ ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்க போறது கிடையாது, ஒரு நாளும் நீ நல்ல சுகத்தோடு கூட இருக்க போறது கிடையாது. மைசூரிலே சில வருடங்களுக்கு முன்பதாக இந்தியாவிலே மிகப்பெரிய காபி தோட்டங்களின் உரிமையாளர், சொந்தக்காரர், காஃபி தொடர்பான பல நிறுவனங்களின் உரிமையாளர் சித்தார்த், பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அவருக்கு உண்டு. பல 100 பேர்கள், பல 1000 பேர்கள் அவருடைய தோட்டத்திலும் எஸ்டேட்டிலும் அவருடைய தொழிலகங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பல 1000 பேர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள், பல 1000 பேருடைய வாழ்க்கை உயர்வதற்கு காரணமாய் இருந்தவர். ஒரு நாளிலே வங்கிகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சொத்து முடக்கம் பண்ணப்பட போகிறது என்று சொல்லி ஒரு செய்தியை, தகவலை சொல்ல, அதை ஆதாரமாக வைத்து சாத்தான் என்ன செய்ததுமா, அதை ஆதாரமாக, அந்த வங்கி அறிவிப்பை ஆதாரமாக வைத்து அப்படியே ஜோடனை செய்து, நீ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீ தலை தூக்கவே முடியாது, இனிமே நீ உருப்படவே முடியாது, இனிமே எல்லா விதத்திலும் நீ கேவலப்பட்டு போய் விடுவாய், எல்லா விதத்திலும் உன் பேர் கெட்டு போகுதுன்னு சொல்லி அப்படியே அதை ஜோடித்து உன் பொய்யை உண்மையாக
பெரிதாக்கி பூதாகாரப்படுத்தி விளைவு என்ன தெரியுமா? வழக்கம் போல வேலைக்கு செல்வதை போல சென்ற அந்த சித்தா டிரைவர் அப்படியே நிறுத்திட்டு போகிற வழியில இருந்த ஒரு டேம்ல போய் அப்படியே டேமை சுற்றி பார்த்து வருவதாக சொல்லிவிட்டு போய்விட்டு அந்த டேமுடைய நடுப்பகுதியில் இருந்து அந்த டேம்ல மேலிருந்து அப்படியே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டார். முடிந்து விட்டதா? எல்லாம் முடிந்து விட்டது. எல்லாம் முடிந்து விட்டது. பிசாசு அதைத்தான் செய்கிறார். உங்க வாழ்க்கையிலும் அதைத்தான் செய்கிறார். என்னுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பாயா இதை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, கர்த்தர் ஸ்தோத்திரம், the position of the pain, the perspective of the pain. காரணம், குழிக்குள் விழுந்ததற்கான காரணம். இரண்டாவது, குழிக்குள் விழுந்து கிடக்கும்போது உண்டாயிருக்கும் கண்ணோட்டம், தேவனுடைய கண்ணோட்டம், சாத்தானுடைய கண்ணோட்டம். மூன்றாவதாக the purpose of the pit, குழியிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வு. குழியிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வு என்ன தீர்வு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை தவிர வேற எதுவுமே தீர்வு கிடையாது. அது ஒரு 20 அடி ஆழமான குழி. கீழே போக போக அகலமாயும் மேலே தரைமட்டத்தில் குறுகலாயும் காணப்படுகிற ஒரு குழி. குழிக்குள் கீழே கிடக்கிற ஒருவன் அழுது சத்தம் போட்டா சத்தம் கேட்குமே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் மேலே இருக்கிற ஒருவன் குழிக்குள் கிடக்கிற ஒருவனை அவனை பார்க்கவே முடியாது. அவனை பார்க்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் குழிக்குள் கிடக்கிற ஒருவன் மேலே வருவதற்கு சாத்தியமே கிடையாது. அப்ப சாத்தியமே இல்லாத அந்த நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை தவிர, கதறுவதை தவிர வேற வழி எதுவுமே கிடையாது. அதை தவிர அவனாலே வேறு எதையும் செய்யவே முடியாது. எதையும் செய்ய முடியாது. யோனாவின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோனா 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் மீன் வயிற்றில் இருக்கும்போது அவன் சொல்லுகிறான். மீனுடைய பெரிய ஒரு மீனை அனுப்பி, யோனா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு நினிவே என்கிற பட்டணத்திற்கு போகும்படிக்கு சொல்லுகிறான். ஆனால் யோனாவோ கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போக மனதில்லாதவனாக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி நினிவேற்கு நேர் எதிராக உள்ள, நினிவே சமீபமான ஒரு இடம், ஆனால் அதற்கு நேர் எதிரே பல மடங்கு தொலைவுள்ள தர்ஷிஸ் என்கிற பட்டணத்திற்கு அவன் போகிறான். போகிற வழியிலே அவன் கப்பலிலிருந்து வீசி பறிகிறான். ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கிறது. அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளிருந்து அவன் இப்பொழுது சொல்கிறான், நான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். I cried from the belly of the Sheol என்று சொல்லப்பட்டது. அந்த பாதாளம் என்று சொல்லப்படுகிற சியோல் என்கிற அந்த எபிரேய வார்த்தை, பாதாளம் என்று தமிழிலே சொல்லப்பட்டது, எபிரேய வார்த்தையிலே சியோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சியோல் என்கிற வார்த்தையும் யோசேப்பு குழிக்குள் கிடக்கிற அந்த குழி, போடப்பட்ட அந்த குழியும் வெறும் குழியும் ரெண்டு ஒரே எபிரேய வார்த்தைகளை உடையது. ரெண்டு ஒரே எபிரேய வார்த்தைகளை உடையது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ குழிக்குள் இருந்து கூப்பிட்டான். கூப்பிடுவதை தவிர வேற வழியே இல்லை. மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கிறான், இன்னும் சாகல. வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? வெளியே வர்றதுக்கு என்ன செய்ய முடியும் யோனாவால? கர்த்தரை நோக்கி கதறி அழுவதை தவிர வேற வழியே இல்லை. குழிக்குள் கிடக்கிற உங்களை பார்த்தும் அதை நான் சொல்லுகிறேன். குழிக்குள் கிடக்கிற நீங்கள் வெளியே வருவதற்கு வேற சாத்தியமே கிடையாது, வேற வழியே கிடையாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை தவிர, கர்த்தரை நோக்கி கதறி அழுவதை தவிர வேற வழியே இல்லை. முதல் சில மணி நேரங்கள் குழிக்குள் விழுந்த பொழுது, முதல் சில மணி நேரங்கள் யோசேப்புடைய மன ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய சகோதரர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பது அப்படியே அவனுக்குள்ளார ஒரு சீரியல் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். தான் எவ்வளவு how bad they are and how good he is, எவ்வளவு தான் நல்லவன் என்கிற மன ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும்.
எவ்வளவு மோசமானவர்கள் தன்னுடைய அண்ணன்மார்கள் என்கிற மன ஓட்டம் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும். அதோடு கூட இன்னும் வேறு சீரியல்களும் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன தெரியுமா, ஆண்டவரே எங்க அண்ணன் மாதிரி எனக்கு செய்ததை நீங்க பார்த்துறீங்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்தீங்களா ஆண்டவரே, எங்க அண்ணன்மாருக்கு ஆண்டவரே எனக்கு செய்ததுக்கு ஈடா நீங்க சரி கட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா நீங்க எனக்காக ஆண்டவரே சரி கட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அவன் அப்படிதான். அடுத்து அவனுடைய மன ஓட்டம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் மன ஓட்டம் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு கால் நானும் ஒரு காரணமாக இருந்திருப்பேனோ, நான் அண்ணன்மாரை பார்க்க வரும்போது இந்த கோட்டை போடாமல் வந்திருக்கலாமோ, பலவர்ண அங்கேயே போடாமல் வந்திருக்கலாமோ, அண்ணன்மார்கள் பொறாமைப்படுவதற்கு ஏதுவாக இல்லாதபடிக்கு நானும் அண்ணன்மார்களோடு கூட சேர்ந்து ஆடு மேய்க்க வந்திருந்தேன்னா இப்படியெல்லாம் ஒரு பொறாமை அண்ணன்மார் என் மேலே வச்சிருக்க மாட்டாங்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். தன்னை குறித்து தன்னுடைய நிலை குறித்து அவன் யோசித்து அவன் கர்த்தரை நோக்கி கதறி இருப்பான். அவன் கர்த்தரை நோக்கி கதறின பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பத்திற்கு ஏதுவான ஒரு சம்பவம் நடைபெற்றது. பாருங்க, என்ன தெரியுமா, யோசேப்பு தன் சகோதரனாகிய அவனுடைய சகோதரன் யோசேப்பின் சகோதரன் யூதா, யோசேப்பு தூரமாய் வருகிறதை கண்டு, தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சதி ஆலோசனை பண்ணி அவனை குழிக்குள் போட்டார்கள். குழிக்குள் அப்பொழுது கிடக்கிறான். இப்பொழுது அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். யோசேப்பு கண்களை ஏறெடுத்து யூதாவுக்கு, அவனுடைய அண்ணன் யூதாவுக்கு மனசே இல்லை, எல்லாரையும் போல சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. அவன் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய தம்பி குழிக்குள்ளிருந்து சத்தம் போட்டு கொண்டே இருக்கிறது அவனுக்கு பெரிய ஒரு மரண ஓலமாக இருக்கிறது. அவன் அப்படி தூரத்திலே பார்த்த பொழுது கீலேயாத்திலிருந்து வருகிறதான இஸ்மவேலர் ஆகிய வர்த்தகர்கள் எகிப்திற்கு போகிறதை அவர்கள் கண்ட பொழுது அவன் ஒன்று யோசித்தான். உடனே தன் சோழலை பார்த்து சொல்கிறான், இதோ தம்பிமார்களே, இதோ கீலேயாத்திலிருந்து இஸ்மவேலர் வர்த்தகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எகிப்திற்கு போகிறார்கள். ஒன்று செய்வோம், let us not kill our brother and let's sell our brother. நாம் தம்முடைய சகோதரனை கொன்று போடாமல் அவனை விற்று விடுவோம். Not killing but selling. கொண்டு போடாமல் அவனை விற்று விடுவோம் என்று சொல்லி தன் சகோதரத்திலே அவன் யோசேப்புக்காக அவன் சொல்லுகிறான். வேதத்திலே நான் வாசிக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு கதைகளும் நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. 1 கொரிந்தியரிலே பவுல் எழுதும்போது சொல்கிறார் 10வது அதிகாரத்திலே, இவையெல்லாம் 11வது வசனத்திலே நடக்கின்ற வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்பு, கவனிங்க, 37வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 37:21. ஆதியாகமம் 37:21. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்துள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். கவனிங்க. ரூபன் எல்லாரும் அவனை கொல்லணும்னு சொல்லி யோசித்த பொழுது, ரூபன் தான் மூத்த மகன். பாருங்க, ரூபன் தான் மூத்த குமார், யாக்கோபுடைய மூத்த குமாரன் ரூபன். அவன் சொல்லுகிறான், என்ன தெரியுமா சொல்லுகிறான், அவனை அவர்களுடைய கைக்கு கொல்லப்படாமல் தப்புவிக்கவும், இரண்டாவது அவனை திரும்பவும் அவனுடைய தகப்பனத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனா இருக்கும்படிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 காரியம். ஒன்று, அவன் கொல்லப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, திரும்பவும் யோசேப்பை அவனுடைய தகப்பனத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த 2 காரியத்தின் நிமித்தமாக அவனை கொல்ல வேண்டாம் என்று அவனை குழிக்குள் போடுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ அந்த ரூபன் யோசேப்பு கொல்லப்படாமல் அவனை பாதுகாப்பதற்கும் அவனை காப்பதற்கும் ஏதுவானவைகளை அவன் செய்கிறான். ரூபன் அவன் தான் மூத்த குமாரன். மூத்த குமாரன் தான் செல்ல பிள்ளையா இருந்திருக்க வேண்டும், ஃபேவரைட் சன்.
அவன் தான் ஃபேவரைட் சன்னாக செல்ல பிள்ளையா இருந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக யோசேப்பு அவன் செல்ல பிள்ளையாக அவன் மாறிவிட்டான். ரூபன் மூத்த குமாரன், ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்வார், முதற் பேரானவன். மூத்த குமாரன் முதற் பேரானவன், ரூபன் முதற் பேரானவன். இப்பொழுது முதற் பேரான ரூபன் என்ன சொல்லுகிறான், தன்னுடைய சகோதரன் யோசேப்பை எப்படியாயிலும் கொல்லப்படாமல் அவனை விடுவிக்கவும் தன்னுடைய தகப்பனிடத்திற்கு அவனை திரும்ப கொண்டு போய் சேர்க்கும்படிக்கும் அவன் மனதுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கபடிங்க, குழியில் கிடக்கிற ஒவ்வொருவரை பார்த்து உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், குழியில் கிடக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருடைய காரியம் என்னவென்றால், இந்த குழியிலேயே நீங்கள் கிடந்து மாண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இந்த குழியிலிருந்து உங்களை திரும்பவும் தூக்கி எடுத்து விடுவிக்கவும் இன்றைக்கு பாடலிலே கூட பாடினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கை தூக்கி என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி, கை தூக்கி என்னை தூக்கி எடுத்தார். திரும்பவும் உங்களை தகப்பனிடத்திற்கு சேர்க்கும்படியாகும். கர்த்தரை விட்டு சோர்வின் நிமித்தமாய் தூரம் போய்விட்ட, ஆண்டவரோடு கூட சரியான உறவு இல்லாத உங்களை மறுபடியும் கர்த்தரிடத்தில் சேர்க்க வேண்டும், உங்களை விடுவிக்க வேண்டும். நம்பர் 1, உங்களை விடுவிக்க வேண்டும். நம்பர் 2, உங்களை தகப்பனிடத்தில், பரம தகப்பனிடத்தில் திரும்ப சேர்க்க வேண்டும். இதுதான் ரூபன் செய்த காரியம். அவன் தான் யாக்கோபுடைய முதற் பேரானவன். அப்படியே நம்முடைய பரம பிதாவிற்கு முதற் பேரானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே, தன் அநேக சகோதரர்களுக்கு நடுவே உள்ளே இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசேர் 1:11 18 அந்த வார்த்தை சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். அப்போ இந்த தேவனுடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். நம்ம எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறோம், நம்ம எல்லாரும் இயேசுவின் சகோதரர்களா இருக்கிறோம். இந்த ரூபன் செய்ததை போலவே இயேசு கிறிஸ்துவும் குழியில் கிடக்கிற உங்களை எப்படியாயிலும் மேலே தூக்கி விடுதலை ஆக்கவும் திரும்பவும் பரம தகப்பனத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் மனதுள்ளவராக இருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், மனதுள்ளவர்களாக இருக்கிறார். ரூபன் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர், கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். நீங்கள் கடன் இன்னும் குழிக்குள் கிடக்கும் போது, கவனிங்க, கடன் இன்னும் குழிக்குள் கிடக்கும் போது, உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து போனது நிமித்தமாக சோர்வு என்னும் குழிக்குள் நீங்கள் விழுந்து கிடக்கும் போது, சரீரத்தில் வியாதி ஒன்று ஏற்பட்டது நிமித்தமாக அதைரியம் என்கிற குழிக்குள், பயம் என்கிற குழிக்குள் நீங்கள் விழுந்து கிடக்கும் போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பிதாவின் முதற் பேரானவர் அவருடைய சகோதரராகிய நமக்காக மனதுள்ளவராக இருக்கிறார். எப்படியாகிலும் அந்த குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து விடுதலை ஆக்க வேண்டும், தகப்பனத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவும் இருவருமே பலவிதங்களில் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலே யோசேப்பின் வஸ்திரம் களையப்பட்டதை போல இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் களையப்பட்டது. யோசேப்பை அவனுடைய சகோதரன் யூதா 20 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுத்ததை போல, விற்று போட்டதை போல, இயேசு கிறிஸ்துவை சகோதரர் சீசர்களில் ஒருவன் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போடப்பட்டார். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போடப்பட்டார். 20 காசுகளுக்கு அதை விற்று போட்டவன் யூதா, இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டவர் யூதாஸ். எபிரேய வார்த்தை யூதா என்பது கிரேக்க வார்த்தையிலே யூதாஸ் என்று. அப்ப யூதாவும் யூதாஸும் ஒரே வார்த்தை, ஒரே பதமாக இருக்கிறது, ஒரே பதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த யோசேப்பும் அவர்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள். யோசேப்பு குழியில் போடப்படுவதற்கு அவன் எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பாதாளத்திற்குள் அவர் சென்றார் என்று வேதம் சொல்கிறது. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அன்று இரவு அவர் பாதாளத்திற்குள் போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்குள் போடப்பட்டார். எந்தவித காரணமும் அல்ல, எந்த விதமான காரியமும் போடப்படுவதற்கான ஏதுவான காரியங்கள் எதுவும் செய்யாதே அவர் குழிக்குள் பாதாளத்திற்குள் போடப்பட்டார். காரணம், பாதாளத்திற்குள் போடப்படும்படியான ஏதுவானவர்களை செய்த
நீங்களும் நானும் பாதாளத்துக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காக, பாதாளத்திலிருந்து நரகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் குழிக்குள் போடப்பட்டார். அவர் குழிக்குள் போடப்பட்டார். கவனிங்க, ஒரு நற்செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். என்ன நற்செய்தி தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் பாதாளத்துக்குள் அவர் சென்ற பொழுது பாதாளத்துக்குள்ளே முடங்கி போய்விடவில்லை. பாதாளத்துக்குள்ளாகவே அவர் கதை முடிந்து போகவில்லை. அவரை 3வது நாள் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த தேவன் இன்றைக்கும் குழிக்குள் கிடக்கிற உங்களை விடுவித்து தேவனிடத்திலே அவர் திரும்ப சேர்க்கிறவராக இருக்கிறார். திரும்ப அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகள், உங்களை பார்த்து கொண்டே சொல்லுகிறேன், உணர்வீர்களே ஆனால், இந்த சத்தியத்தை எனக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதே இல்லை என்று நான் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். I guarantee you that God will never forsake you. ஒரு நாள் உங்களை கைவிடுவதே இல்லை. God will never leave you there itself. அந்த குழியிலேயே, மரண பரியந்தம் அந்த குழியிலேயே நீங்கள் கிடந்து சாக வேண்டும் என்று கர்த்தர் விட்டு விடுகிறவர் அல்ல. குழிக்குள் கிடக்கிற சகோதரா, கடன் என்னும் குழிக்குள், சோர்வு என்னும் குழிக்குள், வியாதி என்னும் குழிக்குள், அதரியம் என்னும் குழிக்குள், பாவம் என்கிற குழிக்குள் கிடக்கிற சகோதரா சகோதரி, அங்கேயே இருந்து அதோடு உங்களுடைய முடிவு சகாப்தம் முடிய வேண்டும் என்று கர்த்தர் விட்டு விடுவதே கிடையாது. கர்த்தர் விட்டு விடுவதே கிடையாது. ஏன் இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறேன் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை எப்படி கர்த்தர் கைவிடாதபடிக்கு குழியிலிருந்து விடுவித்தாரோ, அதே தேவன் அவருடைய பிள்ளையாகிய உங்களையும் கர்த்தர் அந்த குழியிலே கிடக்காதபடிக்கு அவர்களை விடுவிக்க, தூக்கி விடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? குழிக்குள் கிடப்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரிகிறதா? குழிக்குள் கிடக்கிற உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற கண்ணோட்டத்தை அறிந்து கொண்டீர்களா? சாத்தானுடைய கண்ணோட்டம் இன்னது என்பதை புரிந்து கொண்டீர்களா? அதற்கான குழிக்குள் கிடக்கிற நீங்கள், குழிக்குள் விழுந்து விட்டேன், கடனுக்குள் கிடக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு, இந்த பாவத்திற்குள் கிடக்கிறேன் என்று சொல்லி அப்படியே நொந்து கொள்ளாதபடிக்கு, இந்த சோர்வு என்னும் குழிக்குள் கிடக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே வளைத்துக் கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு நற்செய்தியை சொல்கிறேன். உங்களை குழியிலிருந்து தூக்கி விடவும், மீண்டுமாய் தகப்படத்திற்கு திரும்பும்படியாகவும் இயேசு கிறிஸ்து ரூபனாக, முதற்பேரானவராக, பிதாவின் முதற்பேரானவராக இன்றைக்கு உங்களுக்கும் நன்மைகளை செய்ய அவர் உங்களுக்கு முன்னே நிற்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அவரை நோக்கி கதறுவீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் உடைய தலை தாழ்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் தாப்பனே. சொல்லுவீங்களா? அப்படியே சொல்லுவீங்களா? உங்களை பற்றி தான் சகோதரா, உங்களை பற்றி தான் சகோதரி, உங்க பேரை சொல்லல, ஆனால் உங்களை பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களை பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெளிவாக நீங்கள் உணர்த்தப்படுவீர்களே ஆனால், என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்ய உங்களை அழைக்கிறேன். அன்பின் பிதாவே, குழிக்குள் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே விழுந்து கிடப்பதற்கான காரணத்தை உடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள, குழிக்குள் விழுந்து கிடக்கும் போது அவர்களை குறித்து நீ எப்படிப்பட்ட கண்ணோட்டம் உடையவராக இருக்கிறீர், ஒரு நாளும் கடிந்து கொள்ளாதவராக, ஒரு நாளும் ஆக்கினைக்குட்படுத்தாதவராக இருக்கிறீர் என்பதை உடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும், சாத்தானுடைய பொய்யை நம்பி மோசம் போய்விடாதபடிக்கு, அவன் சொல்லுகிற வார்த்தைகளை செவி கொடுக்காதபடிக்கும், அவன் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு தன்னுடைய காதுகளை அடைத்துக் கொள்ளத்தக்கதாகும். இந்த நாளிலே பிள்ளைகள் ஆண்டவரே இருதயத்தில் ஒரு உறுதியை கர்த்தர் தருவீராக. நன்றி. எங்களுக்கு இயேசு கிறிஸ்து முதற்பேரானவராக, பிதாவின் முதற்பேரானவராக எங்களை விடுவிக்கும்படியாகவும்
எங்களை மீண்டும் தகப்படத்தில் சேர்க்கும்படியாக மனதுள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் புரிந்து கொண்டோம். அவை கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட, கர்த்தரை நோக்கி உடைய பிள்ளைகள் நோக்கி கூப்பிடும் போது உடைய பிள்ளைகளை கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடுத்து கரம் நீட்டி அவர்களை தூக்கி விடும்படியாய், கரம் நீட்டி அவர்களை தூக்கி விடும்படியாய், விடுதலை ஆக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். இது அப்படி செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீ கற்றுத்தந்த இந்த இரண்டாவது பரீட்சைக்காக, இந்த இரண்டாவது பரீட்சை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியவர்கள், புதியவர்கள், சிறியவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உடைய நாமத்தினாலே ஆஸ்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், சகாயமும் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். நன்றி. வருகிற வாரத்திலிருந்து நாங்கள் விடுதலையோடு கொடுமை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகபடி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டுமாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.